உங்க சேல்ஸ் பிரசன்டேஷன் எல்லாம் வெறும் டேட்டா லிஸ்ட் மாதிரி போர் அடிக்குதா? அதை எப்படி ஒரு வாடிக்கையாளர் மனசுல நிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான கதையா மாத்துறதுன்னு யோசிச்சிருக்கீங்களா? வாங்க, அந்த கலை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம். பிசினஸ்ல இது ஒரு பொன்மொழினே சொல்லுவாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒரு பொருளோட ஃபீச்சர்ஸ வரிசையா சொல்றத விட, அந்த பொருள் ஒருத்தரோட வாழ்க்கையில என்ன பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துச்சுன்னு சொல்ற கதை தானே மனசுல ஆழமா பதியும். காரணம் ரொம்ப சிம்பிள். கதைகளால தான் நமக்கும் அவங்களுக்கும் நடுவுல ஒரு உண்மையான கனெக்ஷனை உருவாக்க முடியும். இந்த முழு பகுதியிலையும் நாம இந்த 6 முக்கியமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். முதல்ல, கதைகள் ஏன் இவ்ளோ பவர்ஃபுல்? அப்புறம், உங்களுக்கான வெற்றி ஃபார்முலா என்ன? ஒரு பிரசன்டேஷனை எப்படி கட்டமைக்கணும்? டெமோவோட சக்தி என்ன? நம்ம கலாச்சாரத்தோட எப்படி கனெக்ட் பண்றது? கடைசியா, நீங்க அடுத்து என்ன செய்யணும்? வாங்க, இந்த பயணத்தை இப்பவே ஆரம்பிக்கலாம். இது ஏன் இவ்ளோ நல்ல வேலை செய்து தெரியுமா? சொல்லப்போனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, நம்ம மூளை நம்பர்ஸையும் டேட்டாவையும் விட கதைகளை தான் ரொம்ப ஈஸியா உள்வாங்கிக்கும், ரொம்ப நாளைக்கும் ஞாபகமும் வச்சுக்கும். அதனால தான் நீங்க ஒரு கதை சொல்லும்போது உங்க வாடிக்கையாளரோட ஒரு ஆழமான நம்பிக்கை உடனே உருவாகுது. இங்க பாருங்க, இடது பக்கம் இருக்கிறது பழைய ஸ்டைல், வெறும் ஃபீச்சர்ஸ், ஸ்பெக்ஸ், விலைன்னு லிஸ்ட் போடுறது. ஆனா வலது பக்கம் இருக்கிறது தான் கதை சொல்ற முறை. ஒரு வாடிக்கையாளர் ஒரு பிரச்சனையிலிருந்து இப்படி ஒரு சந்தோஷமான நிலைக்கு வந்தாருன்னு காட்டுறது. இங்க நம்ம பொருளை விக்கல, அந்த பொருளால வர்ற மாற்றத்தை தான் விக்கிறோம். இதுதான் ஃபீச்சர்ஸ்ல இருந்து பெனிஃபிட்ஸ்க்கு மாறுறது. அப்போ ஒரு சூப்பரான பிசினஸ் ஸ்டோரிய எப்படி உருவாக்குறது? நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்கு ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபார்முலா இருக்கு. வாங்க, அந்த வெற்றிக்கான கட்டமைப்பை இப்ப பார்க்கலாம். ஒரு பவர்ஃபுல்லான கதையோட அடித்தளமே இந்த 4 ஸ்டெப்ஸ் தான். முதல்ல ஒரு சவால். 2வதா உங்க பொருள் எப்படி ஒரு தீர்வா வருது. 3வதா அதை அவங்க எப்படி பயன்படுத்துனாங்கன்ற செயல்முறை. கடைசியா அவங்களுக்கு கிடைச்ச அந்த அற்புதமான ரிசல்ட். பாத்தீங்களா, இது ஒரு சாதாரண கதை இல்ல, இது ஒரு மாற்றத்தோட பயணம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. சரி, இப்படி ஒரு கதைய எங்கிருந்து எடுக்கிறது? உண்மைய சொல்லணும்னா, உங்ககிட்டயே பல சக்தி வாய்ந்த கதைகள் இருக்கு. இந்த 3மே ரொம்ப பவர்ஃபுல்லானது. 1, உங்க சொந்த கதை. இதுல தான் உண்மையான நம்பகத்தன்மை இருக்கு. 2, உங்க மத்த கஸ்டமர்ஸோட வெற்றி கதை. இது ஒரு சோஷியல் ப்ரூஃபா வேலை செய்யும். 3, உங்க கம்பெனியோட கதை. இது உங்க நோக்கத்தையும் ஆர்வத்தையும் வெளிப்படுத்தும். சரி, ஒரு சூப்பரான கதையா ரெடி பண்ணிட்டோம். இது பாதி வெற்றி தான். மீதி பாதி அத ஒரு கஸ்டமர் மீட்டிங்ல எப்படி திறமையா பிரசன்ட் பண்றோங்கிறதுல தான் இருக்கு. வாங்க, அதையும் பாத்திரலாம். உங்க மீட்டிங்க இந்த மாதிரி பிளான் பண்ணுங்க. முதல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வி இல்லனா ஒரு தகவலோட ஆரம்பிங்க. அப்புறம் கஸ்டமரோட பிரச்சனைய பத்தி பேசுங்க. அடுத்து அதுக்கு உங்க தீர்வை கொடுங்க. கடைசியா மத்தவங்களோட வெற்றி கதைகளை காட்டி இது உண்மையாவே வேலை செய்யும்னு நிரூபிங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு லெக்சர் இல்ல, இது ஒரு உரையாடலோட ஆரம்பம். ஒரு நல்ல கதை சொல்றது பாதி வெற்றி. அப்போ மீதி வெற்றி எதுல இருக்கு தெரியுமா? உங்க பொருளை நேர்ல அவங்க கண்ணு முன்னாடியே செஞ்சு காட்டுறதுல தான். இதுதான் சேல்ஸ்ல இருக்கிற ஒரு முக்கியமான கருவி. நாம 1000 வார்த்தையில விளக்குறத விட ஒரு லைவ் டெமோக்கு பவர் அதிகம் இல்லையா? அது உங்க பொருள் மேல உடனடியா ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். அந்த ஒரு நிமிஷத்துல தான் கஸ்டமர், ஓ, இது நிஜமாவே வேலை செய்யுது அப்படின்னு உணர்வாங்க. ஒரு சூப்பரான டெமோவுக்கு 3 ரூல்ஸ் தான். முதல்ல, எல்லா கருவிகளோடவும் தயாராருங்க. 2வதா, உங்க விளக்கத்தை ரொம்ப சிம்பிளா வச்சுக்கோங்க. 3வதா, உங்க பொருள் மத்ததை விட எப்படி பெஸ்ட்னு ஒப்பிட்டு காட்டுங்க. இத ஒரு நாடகம் மாதிரி நடத்துங்க. அதோட டைரக்டர் நீங்க தான். இப்போ ஒரு மேஜிக் டிப். உங்க கஸ்டமரை அந்த பொருளத்தோட அதோட வாசனைய உணர இல்லனா சுவைக்க கூட வாய்ப்பு கொடுங்க. அவங்களோட 5 புலன்களும் அந்த அனுபவத்துல ஈடுபடும்போது அது வெறும் டெமோவா இல்லாம ஒரு மறக்க முடியாத அனுபவமா மாறும். இதுக்கப்புறம் சேல்ஸ முடிக்கிறது ரொம்பவே சுலபம். உண்மையிலேயே ஒரு நல்ல பிரசன்டேஷன்னா அது கேட்கறவங்களோட கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். குறிப்பா நம்ம ஊர்ல பேசும்போது சில சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தும். பாருங்க, சிம்பிளான உதாரணங்களை பயன்படுத்துறது, குடும்ப நலன் மேல கவனம் செலுத்துறது, பொறுமையா எல்லா கேள்விக்கும் பதில் சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் உங்க பேச்ச வெறும் சேல்ஸ் பேச்சா இல்லாம ஒரு உண்மையான உரையாடலா மாத்தும். இதுதான் உங்க வாடிக்கையாளரோட ஒரு ஆழமான நீடித்த உறவை உருவாக்கும். இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க எனர்ஜி, உங்க குரல், நீங்க யூஸ் பண்ற பொருட்களோட குவாலிட்டி, இது எல்லாமே உங்க தொழில் நேர்த்தியையும் உங்க பொருள் மேல நீங்க வச்சிருக்கிற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் தான் பிரதிபலிக்குது. சரி, நாம இவ்ளோ நேரம் கத்துக்கிட்ட விஷயங்களை எல்லாம் இப்போ செயல்ல காட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு.
ஏன்னா அறிவை நாம எப்போ செயலாக மாத்துறோமோ அப்போதான் உண்மையான வளர்ச்சி நமக்கு கிடைக்கும். இந்த பகுதியோட முக்கியமான சாராம்சம் இதுதான். உங்க கதை அவங்க மனச தொடணும், உங்க டெமோ அவங்க மூளைய தூண்டணும். இந்த ரெண்டும் ஒன்னு சேரும்போது விற்பனைங்கிறது ஒரு வேலையா இல்லாம ஒரு கலையா மாறும். சரி, இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன அசைன்மெண்ட். இன்னைக்கு நாம பார்த்தோமே அந்த 4 படி ஃபார்முலா, அதை யூஸ் பண்ணி ஒரு வெற்றி கதையை எழுதுங்க. அது உங்க கதையாவோ இல்ல உங்க கஸ்டமரோட கதையாவோ இருக்கலாம். அதை எழுதி உங்க அடுத்த மீட்டிங்ல ஷேர் பண்ண தயாராகுங்க. ஏன்னா உங்க அடுத்த வெற்றி கதை அது உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்க போகுது.